கிரிக்கெட் சங்க அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் படிவத்தை தர இன்று கடைசி நாளாக உள்ள நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். தமிழ்நாட்டில் தற்போது எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றோடு இந்த எஸ்ஐஆர் பணிகள் நிறைவு பெறக்கூடிய நிலையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சிறப்பு வாக்காளர் பட்டியல் பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக சென்னை உள்ளிட்ட வட மாவட்ட பார்வையாளர் ராமன்குமார், திருச்சி உள்ளிட்ட மத்திய மாவட்ட பார்வையாளர் நீரஜ் கர்வால், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட பார்வையாளர் விஜய் நேகரா ஆகியோருடன் தலைமை தேர்தல் அதிகாரி நடத்தி வருகிறார். வரும் 16ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படக்கூடிய நிலையில் இன்றோடு தமிழ்நாட்டில் இந்த சிறப்பு வாக்காளர்கள் தீவிர திருத்த பணி என்பது நிறைவடைகிறது. ஏற்கனவே டிசம்பர் 4ஆம் தேதியோடு நிறைவு பெறக்கூடிய நிலையில கூடுதலாக டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டு இன்று மாலையோடு தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர்கள் தீவிர திருத்த பணி என்பது நிறைவு பெற உள்ளது. ஏற்கனவே நேற்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் 99.55% படிவங்கள் என்பது பூர்த்தி செய்யப்பட்டு திரும்ப பெறப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டக்கூடிய தகவலாகும். இந்த நிலையில்தான் இந்த ஆலோசனை என்பது தமிழ்நாட்டில் 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு பார்வையாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 3 மண்டல பார்வையாளர்களுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு பிறகு புதிதாக வாக்காளர் சேர்க்கக்கூடிய பணிகள் அல்லது இடமாற்றம், பெயர் மாற்றம் உள்ளிட்ட செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் செய்யலாம். அந்த வகையில் இந்த ஆலோசனை என்பது தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.